வணக்கம். இப்போ இருக்கிற வேர்ல்டு வந்து ரொம்ப இரைச்சல் நிறைஞ்ச ஒரு வேர்ல்ட். எல்லாருக்குமே எல்லாத்து மேலேயும் வந்து ஒரு ஒப்பீனியன். சரி, நம்ம ஒப்பீனியேட்டடாக வந்து இருக்கோமே எல்லா விஷயத்துலையும். வி ரியலி சாட்டிஸ்ஃபைடு இன் அவர் லைஃப் அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது. டீப் இன்சைட் வி ஆர் ஆல் லோன்லி. அதை நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலனாலும், நம்ம கூட இருக்கிறவங்க அதை சென்ஸ் பண்ணலனாலும் அதுதான் வந்து உண்மை. ஸோ இந்த மாதிரியான ஒரு டேமேஜ் சினாரியோவில் நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட நம்ம கைண்ட்னஸையும் லவ்வையும் அப்படியே கொட்டி கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நமக்குள்ளே நமக்கு தெரியாத நிறையா விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்குள்ளேயும் வந்து நிறையா விஷயங்கள் விளங்கிக்க முடியாமல் அவங்களே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்துட்டாலே போதும், இந்த வாழ்க்கையை ஒரு மாதிரி ஓட்டி கொண்டு போயிடலாம். அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை தான் எலிசபெத் ஸ்ட்ரவுட் இந்த நாவல் த திங்ஸ் வி நெவர் சே வழியாக சொல்ல வராங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த நாவலுடைய முக்கிய கதாபாத்திரமான ஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய R2 டேம் ஒரு 60 வயசு நெருங்கிட்டு இருக்கிற ஹை ஸ்கூல் டீச்சர். அவருக்குன்னு வந்து ஒரு ஃபேமிலி இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு லைஃபாக இருக்கே அப்படின்னு தான் வந்து தெரியும். பட் உள்ளுக்குள்ளே அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கான ட்ராமாஸ், அவருக்கான சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரகிள்ஸ், அந்த மாதிரி அவரே ஒரு கிரைசிஸில் வந்து இருப்பார். அந்த டைம் அவருடைய ஒய்ஃப் பற்றின ஒரு சீக்ரெட் வந்து அவருக்கு தெரிஞ்சிடும். அது வந்து அவங்க இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து ஒரு கொஷின் பண்ணுற அளவுக்கான ஒரு சீக்ரெட். ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்து ஆர்டி வந்து அந்த சுச்சுவேஷனை நேவிகேட் பண்ணுறாரு. நம்ம எல்லாருமே வந்து நினைப்போம் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது கோவப்படுறதுக்கும் இல்லை டிப்ரெஸ்டாக மற்றவங்க கிட்ட நடந்துக்கிறதுக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அவர் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க கிட்ட, அவர் லைஃப்பில் இருக்கிறவங்க கிட்ட அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற தான் வந்து இந்த கதையை வந்து நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. ஆர்டி மாதிரியான ஒரு ஃப்ரெண்டோ, ஒரு டீச்சரோ, ஒரு கொலீகோ, ஒரு பேரண்ட்டோ வந்து இருந்தால் நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக வந்து ஃபீல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த வருஷத்தில் என்ன அழ வச்ச ஃபிக்ஷனல் மனிதர்களில் வந்து ஆர்த்தியும் வந்து ஒருவராக வந்து இருக்காரு. ஸோ இந்த வருஷம் லாங் லிஸ்ட் புக்கு ப்ரைஸில் வந்த புக்ஸில் இந்த புக்கை வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரீட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் செல்ஃப்ஸ், ஆல்சோ டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ். அதுக்காக நன்றி.